2026 தேர்தல்ல தோத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த கட்சியில யாரெல்லாம் குள்ள நெறியா இருந்திருக்காங்க, துரோகிகளா இருந்திருக்காங்கன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஏஐல கலைஞர் விஜய் காலில் விடுற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தோம். அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு போஸ்ட் தான் எனக்கு கிரேஸ்பான், திருநங்கை கிரேஸ்பான் போட்டிருக்காங்க. அதாவது இவ்வளவு தடிமனான வார்த்தை யூஸ் பண்ணுவோம், காலை கழுவி குடிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு சமூகத்துக்கு திருநங்கைன்னு ஒரு பேர் வச்சார் இல்லையா, இன்னி வரைக்கும் இழி சொல்லா இருக்கு இல்லையா, ஒரு சமூகத்தோட அங்கீகாரத்தை மாத்தினார் இல்லையா இந்த சொசைட்டில, அந்த ஒரு மனிதரை தான் நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கீங்க. நீங்க காலை கட்சி குடிக்கணுமா கேக்குறீங்களே, நீங்க காலை கழுவி குடிச்ச போஸ்ட் நான் காமிக்கட்டுமா? இதெல்லாம் தான் அந்த போஸ்ட். அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சா கால் கழுவி குடிக்கும் போது? எனக்கு புரியல. இன்னொரு விஷயம், இந்த பேருக்காக நாங்க போராடணும்னு சொல்றீங்களா, இந்த பேருக்கு போராடுறது நர்த்தகி அம்மா தான் இந்த பேரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த பேரை நம்ம வைக்கக்கூடாது, இதை பத்தி நான் நிறைய பேசணும் லிவிங் ஸ்மைல் வித்யா பல இடங்கள் அது எழுதினாங்க. பல எதிர்ப்புகள் வந்துச்சு அந்த பேரை நாங்க யூஸ் பண்ணதுக்கு. அப்புறமா அது கலைஞரால இந்த பேர் வைக்கப்பட்டது. கொஞ்சம் நன்றி இருக்கணும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நீங்க போய் நிக்கிறீங்களா ஒரு தலைவர், அவர் தான் இந்த சமூகத்தையே திரைப்படங்கள்ல அசிங்கமா சித்தரிச்சு அந்த பேர்லயே கூப்பிடுங்கன்னு சொன்னவர் தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தொடர் உங்ககிட்ட என் நம்பருக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன துரோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். இன்னி வரைக்கும் திமுக மேல துரோகம் ஊழல்னு சொல்லுவீங்க, ஆனா இதெல்லாம் உங்களால் நிரூபிக்க முடியாது. எங்க வாய்ப்பு இருக்கும் அங்க போயிடுவீங்க போல. நம்மால் பயனடைந்தவர்கள் நமக்கு நன்றியாக இருக்க மாட்டார்கள். கலைஞர் சொன்ன உரையை வச்சு நான் அதை முடிக்கிறேன். தேங்க்யூ. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண